வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஈஸியான டொமேட்டோ சைடிஷ் வந்து இட்லி சப்பாத்திக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸி. வித்தின் 5 to 7 மினிட்ஸில் வந்து நம்ம வீட்டில் வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இப்போ நம்ம இட்லி பண்ணுறோம் அப்படின்னா, இட்லி ஊற்றி வச்சுட்டு இதை நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னா, இட்லி வேக வச்சு எடுக்கிறதுக்குள்ளே இந்த கிரேவியை வந்து நீங்கள் ரெடி பண்ணிடலாம். இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தடு. இது நம்ம டெய்லியும் செஞ்சு கொடுக்க முடியாது. என்னைக்காவது ஒரு எமர்ஜென்சிக்கு இதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணும் அப்படின்னா, டொமேட்டோ கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 to 3 டொமேட்டோஸ் கட் பண்ணிக்கோங்க. ஆனியன் கட் பண்ணி வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இதில் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கேன். மிளகாய் வச்சுக்கோங்க. அண்டு கருவேப்பிலை யூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக வந்து மிளகாய் பொடி, கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள். நான் போடையில் எவ்வளோன்னு காமிக்கிறேன். எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ வந்து கடுகு போடுங்க. கடுகு நல்லா வெடிக்குதா? கடுகு வெடிச்சிருச்சு. இப்போ வந்து சோம்பு ஒரு 4-5 சும்மா ஒரு 4-5 போட்டுக்குங்க. அப்புறம் எடுத்து வச்சுருக்க ஆனியனை போட்டுருங்க. ஆனியன் கொஞ்சம் வதங்கின உடனே கொஞ்சம் நல்லாவே வதங்கிடணும். ஆனியன் நல்லா ஓரளவுக்கு வதங்கின உடனே மிளகாய் போடுங்க. ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. நான் மிளகாய் போட்டுறேன். ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இப்போது நான் அந்த டொமேட்டோவை எடுத்து உள்ளே போட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி போட்டாச்சு. தக்காளி வந்து நல்லா மேசியாக ஆகணும். அந்தளவுக்கு வந்து நல்லா வதங்கிக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த மாதிரி நல்ல தக்காளி வந்து வதங்கிடும். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி இந்த மாதிரி மேசி ஆகிடுச்சா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, கொஞ்சம் மிளகாய் பொடி, ரொம்ப கொஞ்சமாக தான் மிளகாய் பொடி ஆட் பண்ணணும். சும்மா ஒரு ஃப்ளேவருக்காக தான் ஆட் பண்ணணும். ஆல்ரெடி மிளகாய் போட்டதுனால இது வந்து காரம் இருக்கும். நீங்கள் நிறைய குவான்டிட்டி செஞ்சீங்கன்னா மிளகாய் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. மிளகாய் பொடி வந்து கொஞ்சமாக தான் போடணும். அப்போ தான் அந்த ஃப்ளேவர் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கொஞ்சமாக மஞ்சத்தூள், அதே மாதிரி ரொம்ப கொஞ்சமாக. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ கொஞ்சம் தண்ணி விட்டு கொதிக்க விட்ருங்க. நல்லா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கணும். இப்போ அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ வந்து சால்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதை பாத்திரத்துக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிரேவி வந்து 5 மினிட்ஸ் தான் இருக்கும். 5 to 7 மினிட்ஸ் தான் நம்ம ரெடி பண்ணிட்டோம். நான் இட்லி ஊற்றி வச்சுட்டேன். இட்லி எடுக்கிறேன். இதையும் நான் சேர்த்து ரெடி பண்ணிவிட்டேன். அதுக்குள்ளே யூஸ் பண்ணிக்கலாம். டெய்லி யூஸ் பண்ண முடியாது நம்மளால். ஏன்னா இது ரொம்ப ஒன்றும் இன்க்ரீடியன்ட்ஸ் பெருசாக இல்லை இல்லையா? டொமேட்டோவும் ஆனியன் மட்டும்தான் இருக்குது. ஸோ இது வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.